வணக்கம். ஓம் நம சிவாய். இன்றைக்கி பிப்ரவரி 20, 2025. தமிழக அரசியலில் நடந்துகிட்ருக்கக்கூடிய இன்றைக்கி முழுவதும் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் என்னுடைய பார்வையாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தெரியப்படுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு இஷ்யூ பெரிய லெவலில் ஓடிட்டு இருந்துச்சு. மரியாதைக்குரிய தமிழக பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்கூல் நடத்திட்டுருக்காரு. ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். இது பெரிய லெவலில் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு உண்மையாகவே பெரிய லெவலில் ஷாக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள், ஆதி திராவிடர் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு இவங்க முத்திர குத்தி பார்த்தோன்னா வச்சுருக்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இவங்க முத்திர குத்தி பார்த்தோன்னா வச்சுருக்கக்கூடிய தலித் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்தி பார்த்தோன்னா வச்சுருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக திருமணமே பார்த்தோன்னா பண்ணிக்காமல் போராடிட்டு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் எனக்கு அவர் மேலே ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை பார்த்தோன்னா இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துக்காக போராடிட்டு பார்த்தோன்னா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் இப்படி ஒரு நியூஸை பார்த்தோன்னா கேள்விப்பட்டதும் செம்ம ஷாக். நிஜமாகவே பெரிய லெவலில் பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்தி வேணாம் அப்படின்றாரு, சனாதன ஒழிப்பு பார்த்தோன்னா மாநாடு நடத்துவோம் அப்படின்றாரு, கடவுள் பார்த்தோன்னா சிற்பங்கள் எல்லாம் அலங்கோலமாக இருக்குது, கோயிலே பார்த்தோன்னா கிடையாது அப்படின்றாரு. இவர் பேசுகிறது எல்லாமே, திரு மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறது எல்லாமே இந்துத்துவாவுக்கு எதிராக பார்த்தோன்னா எப்போவுமே இருக்குமே. நீங்கள் அவருடைய எல்லா வீடியோஸ் பார்த்தோன்னா எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்தோன்னா பார்த்தாலும் சரி, எல்லாமே பார்த்தோன்னா இந்துக்களுக்கு எதிராக பார்த்தோன்னா இருக்கும். எப்போவுமே இந்துக்களுக்கு எதிராக பார்த்தோன்னா இருக்குமே. அப்பேற்பட்ட ஒரு நபர் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா மும்மொழி கொள்கையில் நான் இந்திக்கு அலோவ் பண்ண மாட்டேன், இதை நான் வன்மையாக பார்த்தோன்னா கண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் திமுக என்ன நிலைப்பாடு இருக்குதோ அதே நிலைப்பாடு பார்த்தோன்னா இவர் எடுப்பார். திமுக பார்த்தோன்னா திமுக இங்கே மேலே வெள்ளை காக்கா போல் கருப்பு காக்கா தான் போகுது அப்படின்னா இவரும் கருப்பு காக்கான்னு பார்த்தோன்னா சொல்லுவார். இல்லை மேலே வெள்ளை காக்கா தான் போகுது அப்படின்னா அவங்க வெள்ளை அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் வெள்ளை காக்கான்னு பார்த்தோன்னா முடிச்சிடுவார். அதாவது திமுகவுடைய ஊதுகுழலை எப்பவுமே இருக்கக்கூடிய, ஒலிபெருக்கே இருக்கக்கூடிய, மைக்காக இருக்கக்கூடிய நபர் தான் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் பார்த்தோன்னா அவர்கள் அப்படின்றது இன்றைக்கி நிரூபணம் பார்த்தோன்னா ஆகியிருக்குங்களே. மும்மொழி கொள்கையை பார்த்தோன்னா எதிர்த்தார். இவர் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் பார்த்தோன்னா நடத்திட்டு பார்த்தோன்னா இருக்கார். அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பார்த்தோன்னா நடத்திட்டு இருக்கார். சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னா என்னது, இந்தி ஒரு மொழியாக இருக்குங்களே, இந்தி ஒரு மொழியாக பார்த்தோன்னா இருக்குது. இவர் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் இந்தியை பார்த்தோன்னா படிக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் நானும் இல்லை பார்த்தோன்னா என்னுடைய பிள்ளைகளும் இந்தியை கற்றுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்தியை நான் படிக்கணுமா வேணாவான்றது டிசைட் பண்ணுறது நான். சமஸ்கிருதத்தை நான் படிக்கணுமா வேணாவா அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா நான் என்னுடைய பெற்றோர்கள் ப்ளஸ் பார்த்தோன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய பார்த்தோன்னா எதிர்காலத்துக்காக அவங்க என்ன படிக்கணுன்றதை டிசைட் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா நான். இவர்களுக்கு எந்தவித அடிப்படை பொறுப்பும் பார்த்தோன்னா கிடையாது, அடிப்படை உரிமையும் கிடையாது, அடிப்படை தகுதியும் பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே பார்த்தோன்னா இருக்கையில் அவர் ஒரு ஸ்கூலில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு பார்த்தோன்னா ப்ளூ ஸ்டார் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு சூப்பராக பார்த்தோன்னா ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தெரிஞ்சிச்சில்ல அந்த ஸ்கூல் அப்படின்றது, எப்படி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பர்மிஷன் பார்த்தோன்னா கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஸ்கூலில் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல்ல. இன்றைக்கி விட்டுருங்க, இன்றைக்கி பார்த்தோன்னா விட்டுருங்க, நாளைக்கு பார்த்தோன்னா போங்க. நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பார்த்தோன்னா நீங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கிளை கழகத்தில் இருந்தாலும் சரி, ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி, ஈவன் அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் சரி, இல்லை மாநில லெவலில் பொறுப்பில் இருந்தாலும் சரி, இல்லை மாவட்ட அளவில் பொறுப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக சீட்டு பார்த்தோன்னா கேட்டு பாருங்கள். உங்களுடைய தலைவர் தானே, அவருக்காக தானே நீங்கள் கோஷம் போட்டிங்க, அவருக்காக தானே பார்த்தோன்னா நீங்கள் கொடி பிடிச்சிங்க, அவருக்காக தானே நீங்கள் போஸ்டர் அடிச்சிங்க, அவருக்காக தானே பார்த்தோன்னா எல்லாமே உழைச்சிங்க, அவருக்காக தானே பார்த்தோன்னா ஜெயிலுக்கு போனீங்க, அவருக்காக தானே பார்த்தோன்னா வம்பு வழக்குகள் பார்த்தோன்னா சிக்கனீங்க, அவருக்காக தானே பார்த்தோன்னா போராட்டம் நடத்துனீங்க, அவருக்காக தானே பார்த்தோன்னா எல்லா வேலைகளும் பார்த்தீங்க. அப்பேற்பட்ட தலைவர், உங்களுடைய உன்னதமான தலைவர் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அண்ணே ஐயா
தலைவரே என்னுடைய பிள்ளைக்காக ஒரே ஒரு சீட்டை மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் தலைவர் என்ன பண்ணி அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. எதை கொண்டு அடிப்பார்னே தெரியவே தெரியாது. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய கொள்கை, எங்கே போச்சு உங்களுடைய தர்மம், எங்கே போச்சு உங்களுடைய கோட்பாடு வந்து பார்த்தோன்னா எங்கே போச்சு? நீங்களாம் அரசியலில் வந்து பார்த்தோன்னா பயணிக்கலாமா? அரசியலில் பயணிப்பதற்கு வந்து பார்த்தோன்னா அடிப்படை தார்மீகம் வந்து பார்த்தோன்னா பொறுப்பு இருக்குங்களா? பொறுப்பே கிடையாது. எங்கே போச்சு அரசியல்? எங்கே காணாமல் வந்து பார்த்தோன்னா போச்சு? அதுவே வந்து பார்த்தோன்னா திரு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பார்த்தோன்னா அவர்கள் இன்றைக்கி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அவருடைய தலைமையில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நடந்த ஒரு போராட்டத்தில் தெளிவாக பேசியிருப்பார். ஸோ இந்த கம்யூனிட்டியில் இப்படி ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து வியக்கிற அளவுக்கு அவருடைய ஸ்பீச் உண்மையாகவே ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நேர்மையாக இருந்துச்சு. அவரும் திருமாவளவன் அவர்கள் என்ன கம்யூனிட்டின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காரோ அதே கம்யூனிட்டியை வந்து பார்த்தோன்னா சார்ந்த ஒரு நபர் தான். அந்த கம்யூனிட்டியை வந்து பார்த்தோன்னா பூர்வக்கூடிய ஆதி திராவிடர் வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டியை வந்து பார்த்தோன்னா சார்ந்த ஒரு நபர் தான். அவர் அந்த மீட்டிங்கில் பேசும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப வியப்பாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இட்ஸ் எ மெச்சூர்டு பொலிட்டிஷியன், ரொம்ப மெச்சூராக வந்து பார்த்தோன்னா பேசக்கூடிய ஆள். ஒரே ஒரு இன்சிடென்ட் தான், அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். அந்த மேடையில், அந்த பொது மேடையிலே சொல்கிறாரு, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் என்னுடைய பெரிய கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வைக்கிறேன். என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வடலூர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கடலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிதம்பரம், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய விழுப்புரம், விருதாச்சலம், இந்த சரௌண்டிங்கில் எப்போவுமே ஆதி திராவிடர்களுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வன்னியர் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கும், வன்னிய குலத்தை வந்து பார்த்தோன்னா சார்ந்த மக்களுக்கும் அடிக்கடி ஜாதி மோதல்கள் வந்து பார்த்தோன்னா சில தீய சக்திகளால் அரசியல் சுயலாபத்துக்காக உருவாக்கப்பட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதற்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா வந்து பார்த்தோன்னா எல்லாரும் போயிட்டு வந்து பார்த்தோன்னா சண்டையை மூட்டி தான் வந்து பார்த்தோன்னா விடுவாங்க. அப்படி மூட்டி விட வந்து பார்த்தோன்னா வேண்டாம், நீங்கள் வன்னியர் குல சார்பாக வந்து பார்த்தோன்னா வாங்க, நான் ஆதி திராவிடர்களுடைய வந்து பார்த்தோன்னா சார்பாக வந்து பார்த்தோன்னா வரேன், நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி காம்ப்ரமைஸாக வந்து பார்த்தோன்னா ஆகி இந்த 2 சமுதாயங்களும் எப்போதும் ஒற்றுமையாக பயணிக்கும்படி நம்ம தொடர்ந்து அரசியலில் வந்து பார்த்தோன்னா நடை போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். எனக்கு உண்மையாகவே செம்ம சர்ப்ரைஸும் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு மெச்சூரிட்டி கலந்து வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள். அவர் இதுவே இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட என்ன பேசுவார் அப்படின்னா, அட்டங்கமர்ரு அத்து மீறு, அட்டங்கமர்ரு அத்து வந்து பார்த்தோன்னா மீறு, அட்டங்கமர்ரு அத்து மீறு. ஒவ்வொரு சிறுத்தைகள் மேலேயும் வந்து பார்த்தோன்னா 18 வழக்குகளாச்சும் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். யார் அவர் லீடரா இல்லை இவர் லீடரா அப்படின்றத அந்த கம்யூனிட்டியை சார்ந்த சகோதர சகோதரிகள் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு வந்து பார்த்தோன்னா ஜாதிய தலைவர் ஆகுது நல்லா புரிஞ்சுங்க. உங்களை சண்டைக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிடுறாங்க, இல்லை ஜெயிலுக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிடுறாங்க அப்படின்னா அவர் உங்களுக்கான தலைவரே கிடையாது. வாங்க படிக்கலாம், வாங்க எல்லா சமுதாயத்துக்கூடும் வந்து பார்த்தோன்னா சமாதானமாக வந்து பார்த்தோன்னா போகலாம், எல்லா சமுதாயக்கூடும் வந்து பார்த்தோன்னா ஒன்றிணைஞ்சு வந்து பார்த்தோன்னா வாழலாம், நான் உங்களை படிக்க வைக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு அரசியல் அடையாளத்தை உண்டாக்கி வந்து பார்த்தோன்னா தரேன், நீங்கள் என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்னுடைய அடையாளத்தை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தோன்னா ஒரு உச்சபட்ச நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா போங்க. அப்படி போயிட்டு இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மக்களையும் நீங்களும் வந்து பார்த்தோன்னா வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களுக்கான தலைவர், உங்களுடைய ஜாதிக்கான வந்து பார்த்தோன்னா தலைவர். அது எந்த ஜாதியாக வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு நபர்கள் பின்னால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போங்க. எல்லா ஜாதி தலைவர்களும் வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரு விஷயங்கள், என் ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்கள், ஜாதி கட்சியோடைய வந்து பார்த்தோன்னா தலைவர்கள், உங்கள் ஜாதியில் எத்தனை பேர், உங்கள் ஜாதியில் எத்தனை நபர்களை நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பார்த்தோன்னா படிக்க வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் லாயருக்கு படிக்க வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் ஜட்ஜாக மாற்றிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் பொசிஷன் எடுத்து போயிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்க, எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா ஆக்கியிருக்கீங்க. அது நீங்கள் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தோன்னா சிந்திச்சு வந்து பார்த்தோன்னா பார்க்கணுமே. சும்மா இந்த இளைஞர்கள்லாம் ஓகே தலைவர் கூப்பிட்டாரு, அண்ணன் கூப்பிட்டாரு, ஐயா கூப்பிட்டாரு, கொய்யா கூப்பிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போனோம் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து ஆளாக்கி இந்த பொசிஷன் வந்து பார்த்தோன்னா ஆளாக்குனார்ல, ஒரு புரோஜனமும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா போயிடுமே. ஸோ அதனால் அந்த ஆதி திராவிடர் மக்கள் எல்லாம் யார் பின்னால் போகணும் அப்படின்றது இனிமேலாச்சும் வந்து பார்த்தோன்னா டிசைட் பண்ணிக்கிங்க. உங்களை வச்சு வியாபாரம் வந்து பார்த்தோன்னா பண்ணி அது மூலிமா காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய
அரசியல்வாதிகளுக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா போகணுமா, இல்லை இந்த மாதிரி மெச்சூராக பேசக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஆளுங்களுக்கு பின்னால் போகணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. அதற்கு மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு ட்வீட் போட்ட உடனே அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். லேண்ட் எனக்கு தான், ஆனால் ஸ்கூல் எனக்கு வந்து பார்த்தோன்னா கிடையாது. இன்றைக்கி கூகுளில் போய் அடிச்சிங்கனாவே தெளிவாக வரும். ப்ளூ ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி வந்து ஸ்கூலோடைய வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் திருமாவளவன் அவர்கள்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோவோட வரும். ப்ளஸ் அவர் விஜயதசமியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு வந்து இருக்கார் அந்த ஸ்கூலில் நடந்த விஜயதசமியில். ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானன்னு சொல்லிட்டு ஒரு வேஷம். ஸோ இப்போ புரியுதுங்களா என்னுடைய கோவம், என்னுடைய ஆதங்கம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரே ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறீங்களா, எந்நேரமும் எதிர்த்துட்டே இருங்க, எல்லா சூழ்நிலையும் எதிர்த்துட்டே வந்து பார்த்தோன்னா இருங்க. இல்லை ஒரு கொள்கையை எதிர்க்கிறீங்களா, அந்த கொள்கையை எதிர்த்துட்டே வந்து பார்த்தோன்னா இருங்க. இங்கே உட்காந்து எதிர்க்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா எதிர்த்துட்டு அங்கே போய் வந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு விஷயங்கள் பண்ணவே கூடாது. இங்கே விஜயதசமிக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாராம், ஆனால் அவர் ஸ்கூலில் போய்ட்டு வந்து பார்த்தோன்னா விஜயதசமிக்கு வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுவாராம். இங்கே போய் மத்திய அரசு வந்து பார்த்தோன்னா எதிர்ப்பாராம், அங்கே போய் மத்திய அரசுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மத்திய அரசுக்கிட்டேருந்து பர்மிஷன் வந்து பார்த்தோன்னா வாங்கி சிபிஎஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ரன் பண்ணுவார். என்ன ஒரு கேவலமான அரசியல் அப்படின்றத பார்த்துக்குங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடாது, கெட் அவுட் மோடின்னு வந்து பார்த்தோன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு டைம் வந்து பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இப்படி பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருமையில் வந்து பார்த்தோன்னா பேசினாருங்களே. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் வந்து அவர் நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு வர வேண்டாம், அண்ணா சாலைக்கு வேணாம் வந்து பார்த்தோன்னா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்கிறார். இவங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி வந்து பார்த்தோன்னா விளையாடுறதுக்கு தமிழக மீடியாவை கிடச்சிச்சு, நம்மளாக வந்து பார்த்தோன்னா கிடைச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வந்து பார்த்தோன்னா வைக்குதுங்களே. அப்படியே ஒரு நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி அவர் நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வராரு. நீங்கள் அவர் மேலே 1008 வெறுப்பு வந்து பார்த்தோன்னா வச்சுங்க, அரசியல் ரீதியாக போராட்டம் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிங்க. அது என்ன கோபேக் மோடி வந்து பார்த்தோன்னா கெட் அவுட் வந்து பார்த்தோன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒரு வேளை நான் பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். நான் பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தோன்னா இருக்கேன். நான் பிரைம் மினிஸ்டராக இருந்து இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறேன், ஈவன் தமிழ்நாடாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய XRY ஏதோ ஒரு வந்து பார்த்தோன்னா அரசியல் கட்சி, அது எதிர்கட்சியாக இருக்கலாம் இல்லை ஆளுங்கட்சியாக வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், என்ன இதே மாதிரி கோபேக் வந்து பார்த்தோன்னா AKG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டு அந்த ஹேஷ்டேக்கை வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே நோட் திஸ் பாயிண்ட். கோ பேக் ஏகேஜின்னு சொல்லிட்டு போட்டு இல்லை கெட் அவுட் ஏகேஜின்னு வந்து பார்த்தோன்னா போட்டு இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, எனக்கு எதிராக கருப்பு கொடி வந்து பார்த்தோன்னா காட்டலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக மட்டும், இவர்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இதை பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சத்தியமாக சர்வ நிச்சயமாக சிவபெருமான் மீது வந்து பார்த்தோன்னா ஆணையாக அந்த ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக கழிச்சிடுவேன். அந்த கட்சியை 45 சிந்தாவும் வந்து பார்த்தோன்னா உடைச்சி வந்து பார்த்தோன்னா எடுத்துணும். செங்கலாக வந்து பார்த்தோன்னா உரி எடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செங்கலில் மணலாக வந்து பார்த்தோன்னா ஜலிச்சு வந்து பார்த்தோன்னா உருவி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். ஏன்னா நான் சமுதாயத்துக்காக உழைக்கிறேன், மக்களுக்காக வந்து பார்த்தோன்னா செய்கிறேன், மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டுக்கு வரேன். நீ அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்கு உனக்கு 1008 வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னையை உட்காந்து வந்து செய்யணும்னா என்னோடய ஈகோ வந்து பார்த்தோன்னா டச் பண்ணால் எனக்கு எவ்வளோ கோபம் வந்து பார்த்தோன்னா வரும் அப்படின்றத நான் இங்கே வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு போகிறதுக்கு முன்னாலே அந்த கட்சியை 45 உடைச்சிடுவேன். அந்த கட்சியை ஓப்பனாகவே வந்து பார்த்தோன்னா சொல்லுவேன், நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், அந்த மீட்டிங்கில் ஓப்பனாகவே சொல்லிவிடுவோம், உன் கட்சியை 45 வந்து பார்த்தோன்னா உடைக்கிறேன்னு இல்லையான்னு பேர். நீ கட்சி தலைவனே கிடையாது, உன் தொண்டர்களே வந்து பார்த்தோன்னா கிடையாது, உனக்குன்னு கட்சி ஆஃபீஸே இருக்காது, உனக்குன்னு கட்சி சின்னமே வந்து பார்த்தோன்னா இருக்காது, ஈவன் நீ ஆட்சி பொறுப்பில் வந்து பார்த்தோன்னா இருக்கனா யூ ஆர் நாட் ஏ சிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து பார்த்தோன்னா செஞ்சுட்டே வந்து பார்த்தோன்னா போவேன். எந்த நபரை நீங்கள் கோ பேக்குன்னு சொன்னீங்களோ, எந்த நபரை நீங்கள் கெட் அவுட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னீங்களோ, அதே நபர் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் வந்து பார்த்தோன்னா சமாதி கட்டிட்டு போனார் அப்படின்றது நாளைக்கு வரலாறு பேசும். அந்த மாதிரி உருவாக்கிட்டு வந்து பார்த்தோன்னா போயிடுவேன். அதை பண்ணுறதுக்கு மோடிக்கு தைரியம் கிடையாது. இதை தான் அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா மோடிக்கிட்டே கேட்கணும். இதை பண்ணுறதுக்கு தைரியம் கிடையாது. அதை விட்டு போயிட்டு உட்காந்து புள்ள பூச்சிக்கிட்டலாம் உட்காந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கார். இவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாரா, அவர் அழகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா அழுவாங்களாம். இதோ வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடியான ஒரு வேலை, இது ஒரு காமெடியான வந்து பார்த்தோன்னா வேலை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவர் சிஎம் வந்து நிதி வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறதால தமிழ்நாடு நிதி தரப்போகுது.
உங்களுக்கு உண்மையாகவே கட்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும், உங்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆட்சி அமைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எல்லா எம்எல்ஏக்களும் இருக்காங்க, மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ப்ளஸ் 40 தொகுதியோடு வந்து பார்த்தோன்னா எம்பி இருக்காங்க, கூட்டணி கட்சியோட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ்க்கு முன்னால் போய் உட்காருங்க, இல்லை பிரைம் மினிஸ்டருடைய வந்து பார்த்தோன்னா வீட்டு முன்னால் போய் உட்காருங்க, இல்லை இந்திய வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்றத்துக்கு முன்னால் போய் டெல்லியில் போய் உட்காருங்க. டெல்லியில் போய் உட்காந்து எங்கள் நாட்டுக்கு, எங்களுடைய ஸ்டேட்டுக்கு, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்துலேருந்து நகர மாட்டேன், சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து பார்த்தோன்னா உங்கள் அப்பா கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இருந்தாருங்களே, ஏசிலாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் உண்ணாவிரதம் கிடையாது. நிஜமாகவே வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் உண்ணாவிரதம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போய் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பணிச்சு தானே ஆகணும், கொடுத்து தானே வந்து பார்த்தோன்னா ஆகணுமே. அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா துப்பு கிடையவே கிடையாது. அப்படி போய் கேட்டால் வந்து பார்த்தோன்னா அரசியல் பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் பேசும் பொருளாகவே இருந்துக்கிட்டோம், பேசிகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும்னு வந்து பார்த்தோன்னா நினைக்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா தப்பு. அதனால தான் இந்த கேவலமான வந்து பார்த்தோன்னா அரசியலை மாற்றணும்னு வந்து பார்த்தோன்னு நினச்சேன். அதனால தான் திரும்ப திரும்ப கடவுள் மேலே வந்து பார்த்தோன்னா கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கருமத்தெல்லாம் காதால் கேட்கணும், கண்ணால் பார்க்கணும், தலையெழுத்தா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் வந்து பார்த்தோன்னா கடவுளை திட்டிகிட்டே வந்து பார்த்தோன்னு வந்தேன். அரசியல் எப்படி நடக்கணும், மக்களுக்கு தேவையான அரசியலாக நடக்கணும். இவங்க 2 பேரும் இந்த கட்சியை அந்த கட்சியை திட்டிக்கிறதும், அந்த கட்சி இந்த கட்சியை திட்டிக்கிறதும். இவர் கோபாக் மோடின்னு வரான், அவர் கோபாக் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாராம். இவர் நீ அண்ணா சாலைக்கு பக்கம் வந்து பாருன்னா, அவர் நான் அண்ணா சாலை பக்கம் வந்து பார்த்தா தனியாக வந்துடுறேன் அப்படின்னு வரான். இல்லை நீ அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் சொல்லுவாராம். இப்போ வேறு என்ன பண்ணணும், நிதி வாங்கி கொடுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கே ஆட்சியில் இருக்கீங்க? ஆட்சியை அதுக்கு வந்தீங்க அண்ணாமலை கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போயிடணுமே, கரெக்டு தானே? அண்ணாமலை அவர்கள் நிதி வாங்கி கொடுக்கணும், அது அண்ணாமலை கிட்ட வந்து பார்த்தோன்னா ஆட்சியை கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போயிடணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கல்ல, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா வந்து பார்த்தோன்னா அம்மா அவர்கள் இருக்கும்போது இதே மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அந்த அரசியல் கட்சியோட தலைவரை பார்த்து வந்து பார்த்தோன்னா பேசியிருப்பாங்களா? அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரே ஒருத்தருக்கு இந்த துணிச்சலும் இந்த கட்ஸும் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்குமா? கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் அரசியல் கட்சியே வந்து பார்த்தோன்னா தொடங்கலை. இப்போ இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சி வந்து இப்போ தொடங்கணும் வந்து பார்த்தோன்னா எந்த கட்சியாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, யாருமே தொடங்கவே வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. இதில் இன்னொரு மெயினான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள், ரொம்ப யோசிக்க வேண்டிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள், ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா மரியாதைக்குரிய வந்து பார்த்தோன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது, அவர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது இவர்கள் யாருமே கட்சியை வந்து பார்த்தோன்னா தொடங்கலை. ப்ளஸ் இவங்க இங்கேருந்து டெல்லிக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு வைப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் ஆகும். எல்லாருமே அப்படி பயந்து வந்து பார்த்தோன்னா அடங்கியிருந்தாங்க. அது எல்லா நபர்களும், அது காவல்துறையில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் டிஜிபியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே மிரண்டு போய் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்களே. ஆனால் இன்றைக்கி டோட்டலாகவே எல்லாமே தலைகீழாக வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு. ஸோ திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக, ஆன்மீகவாதிகள் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த இவர் சிவகார்த்திகேயன் படத்தில் வருதில்ல, சூரி சொல்லுவார் இல்லை, 2 பேரும் சண்டை போட்டுருக்கும்போது ஒரு தாத்தாவும் சொல்லுறேன், அப்போ அங்கிட்டு போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. அதே தான் நான் சொல்கிறேன், அங்கிட்டு போய் விளையாடுங்க, அங்கிட்டு போய் விளையாடுங்க. இன்னும் நிறைய வேலைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது, ஆக்கப்பூர்வமான வேலைகள் உட்காந்து வந்து பார்த்தோன்னா பாருங்கள். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா பிரபலம் ஆகிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வந்து பார்த்தோன்னா உணர்வுகளையும் பயன்படுத்திக்காதீங்க. நல்லதாகவே நடக்கட்டும், நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும். இறைவனுடைய வந்து பார்த்தோன்னா ஆசி பரிபூர்ணமாக எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.